வயிறு பசியோட என்ன உட்காந்து சண்டை போட்டுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்க. என்ன செய்ய ஒண்ண பாட்டி கொஞ்சம் சோறு எடுத்து தின்னு, இல்லன்னா சோறு எடுத்து கொண்டு வரட்டா ஒரு தட்டுல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த மனசே நிறைஞ்சு போய் தான் கிடக்கு. யாருடி வா பைத்தியக்காரி, போட்டி நீ இரு, நான் சோறு எடுத்து வரேன். இந்தாங்க மைனியா, கொஞ்சோண்டு சோறு சாப்பிடுங்க. வேண்டாம் செல்வி, சோறுலாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இப்ப வயிறு பசிக்கல. அங்க கொண்டு போய் மூடி வை. சோத்த கொண்டாமா, நான் கொடுக்கேன். டீ சாப்பிடு. சாப்பிடாம ஒரு சுத்து வேற இழைச்சு போயிட்டேன், எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா, இவர் கண்டாருல்ல நான் ஒரு சுத்தி இழைச்சு போயிட்டேன்னு. யாரு விடு விடு, எல்லாம் நமக்கு தான். வாழ்வோ தாழ்வோ, சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் நமக்கு தானே. சோற ஒரு பக்கம் அள்ளி போடு, வயிறு நிறையட்டு. கொண்டாரு சாப்பாட. கேட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நல்லா பெரிய பெரிய உருண்டையா வாய்க்குள்ள தள்ளுதே. நான் பொங்கன சோறு யார்கிட்ட கேட்கணும்? சோறு திங்கணும் திங்காண்டன்னு அதான் என் போக்குல தின்னுட்டு இருக்கேன். உமருக்கு என்ன, பேசாம போவோம். சரி மூஞ்சி திருப்பாத, சோத்து தின்னு சீக்கிரம் முடி. எப்பா இப்ப மது சமாதானம் ஆனாலே. எம்மா தங்கச்சி பத்மா எங்க? அவன் எங்கன்னே போவா, வெளில தென்னையில போய் உட்கார்ந்து கோவத்துல உட்கார்ந்துருக்கா. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்கட்டு. என்ன நீ மைனியை சமாதானப்படுத்த வந்துட்டீல்ல, உடனே என்ன கோவப்படுதா தெரியுமா? ஆமா, அவ கிடக்கா. அவ அப்படித்தான், அவ குணமே அப்படித்தான். என்னத்தை செய்ய, அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். எப்படியோ ரெண்டு ஏரியும் சமாதானப்படுத்தி பூ வைக்கிற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிச்சிடணும். மைனியோ, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மைனியோ. எங்க அக்கா அப்படிதானே, அவ ஒரு நாள் திருந்தவே மாட்டா. அவ வாயில என்ன வருது, யாரை எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. என்னத்தை செய்ய? சரி விடு செல்வி, அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? அதான் உங்க அண்ணக்காரன்னு சொல்லிட்டார. என்ன எப்ப பார்த்தாலும் அவ பியாச்சி அப்படிதான். சீக்கிரம் சாப்பிடுங்க மைனியா, நான் வாரேன். தண்ணி எதுவும் கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. குட்டி குழப்பதுக்குனே இருக்கா எங்க அக்கா காரியம்மா. எப்பா இதுக்குள்ள என்னன்னு தான் கல்யாணம் முடிக்கவோ தெரியலம்மா. எனக்கு நினைச்சாலே கல்யாணமே வேண்டான்னு தோணுது இப்பம்லாம். செல்வி பிள்ளை மூஞ்சிக்காண்டி தான் எல்லாத்தையும் பொறுத்து எடுத்து போயிட்டு இருக்கேன். அம்மைய மோளை இருக்காள்வல, எப்பா பாப்பாப்பா எப்பா ஊரையே கூட்டி ஒன்னா ஒல வச்சு போடுவாள்வா. ஒரு பூ வைக்கிறதுக்குள்ள இந்த பூகம்பம்னா அடுத்தாப்புல நிச்சயம்ல இருக்கு, கல்யாணம் இருக்கு, அடுத்தால மறு வீடு நிச்சயம் வந்தோம், என்னென்னவோ இருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போது தெரியல. எல்லாத்துக்கும் நான் தான் பலிகடை ஆவானா அதுவும் தெரியல. ஐயோ கேஸ் வேற இல்ல, விறகடுப்புல எப்படி சமைக்கிறது? எனக்கு இதுக்கு முன்னால சமைச்சு பழக்கமே இல்லையே. பூமாரி செல்லம், இங்க வாங்கடா சீக்கிரம். என்ன சித்தி சொல்லுங்க மக்களே, அம்மா எப்படிடா அந்த விறகடுப்புல சமைப்பாங்க? சித்தி அது ரொம்ப ஈஸி. எங்க அம்மா கேஸ் தீந்துச்சுனா இந்த விறகடுப்புல தான் வைப்பாங்க. அதான்டா எப்படி பண்றது? நான்லாம் எப்பவும் கேஸ்ல தான் சமைச்சிருக்கேன். சித்தி ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த விறகடுப்புல விறகலாம் வச்சு அம்மா வச்சிருக்காங்க ஏற்கனவே. அப்படி தீப்பிட்டி எடுத்து பத்த வச்சிட்டா போதும், டக்குன்னு பிடிச்சிரும். அப்படியே ட்ரை பண்ணி பாப்போம். அதுவும் வாவ், இவ்வளவு ஈஸியா விறகடுப்பு பத்த வைக்கிறது? நானே என்னவோ கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கன ஊற வச்சிருக்கத பார்த்தாலே நாக்கெல்லாம் ஊறுது. சித்தி பொரிச்சன ஒண்ணு ஒண்ணா எடுத்து தின்ற வேண்டியதான். எங்க இருந்து இப்படி ஒரு நல்ல வாசம் வருது, கூப்பக்கப்படலாம் வருது, மூக்கு தொலைக்க. ஆக நம்ம மல்லிகா வீட்டுல இருந்து. இது யாரு? வா, அவ தங்கச்சி. எம்மா சூப்பரான சிக்கன்லாம் பொரிக்கா. எப்பா பேர் வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, வரலாமா? நெடுமாரியக்கா வாங்கக்கா. ரேஸ்மா தானேமா உன் பேரு? ஆமாக்கா, என்னோட நேம் ரேஸ்மா தான். இருக்கட்டும், நல்ல பேரா இருக்கு. பேரு நல்லா இருக்கிறது மாதிரி நல்ல சுவாரும் பொங்க போல இருக்க. இது கொஞ்சம் பரவாயில்லாம சமைப்பேன்க்கா. எப்படிமா படிச்சா? நானும் அங்கேயும் சுத்தி முத்தி பார்க்க ஒண்ணு எனக்கு கையில வரவே மாட்டேங்க. நீ மட்டும் எப்படி இப்படி பழிச்சு சிக்கன் எல்லாம் பொரிக்க? இந்த ரகசியத்தை கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் எங்க வீட்டுக்காரருக்கு இதே மாதிரி பொரிச்சு எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்குவேன். சோ சிம்பிள்க்கா, இதெல்லாம் ரெடிமேடா கிடைக்கிற பாக்கெட் பொடி இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய் பொடி, மல்லி பொடி, பெப்பர் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ண வேண்டியதானா? பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போல. ஏன்க்கா உங்களுக்கு சமைக்க தெரியாதா? சமைச்சு வச்சா நல்ல திம்ப பார்த்துக்கோமா. ஆசம் தெருவியே கூட்டுதே. சரி, என்ன திடீர்னு திடுதுப்புடு சமையல்ல இறங்கிட்ட? உங்க அக்கா வெங்க? எங்க அக்கா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க மச்சானுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குதான். சரி என்ன இருக்குன்னு பார்த்தேன். வீட்ல கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதான் எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்க மச்சானுக்கு தான் ஃப்ரை நடந்துட்டு இருக்கா? மச்சானுக்கு மட்டும் இல்லக்கா, எல்லாருக்கும் தான், உங்களுக்கும் தான் உண்டு. பரவாயில்லையா ரேஸ்மா, நல்ல பிள்ளையா இருக்கியா? உங்க அக்கா வருதுன்னு வச்சுக்கியா, இப்படியே சிக்கனை பாத்தோட தூக்கி ஒளிச்சு வச்சிருப்பா. சரிக்கா, ஒரு சிக்கன் எடுத்து கொடுக்கட்டுமா? சாப்பிட்டு பாக்குறீங்களா டேஸ்ட்? கொண்டா கொண்டா கொண்டா, அதுக்கு தானே உட்கார்ந்துருக்கேன். கொண்டா, டேஸ்ட பாத்துருவோம். இந்தாங்கக்கா, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது வாட்டி இப்ப என்ன நடந்துட்டு நீ இப்ப கோவப்பட்டு ஓடுறதுக்கு நிக்க? இன்னும் என்ன நடக்கணும் அத மட்டும் சொல்லு. ஐயா விடு, நான் போறேன். இது எப்படிட்டு போவேன்? எப்படியே போறேன்? உனக்கு என்ன வந்துச்சு? நீ உன் மருமகளையும் மகனையும் வச்சு இந்த கல்யாணத்தை முடி. இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த கல்யாணத்துக்கு வரவும் மாட்டேன், எதுக்கும் வரவும் மாட்டேன். என்னடி சொல்லுத? என்ன எப்படி சொல்லணும்?
இனிமே இந்த வீட்டுல மான மரியாதை ஏதாவது உண்டுமா எனக்கு? நீனு பாத்துட்டு தானே இருந்த அந்த மனுஷன் எப்படி கையால அடி அடின்னு அடிக்காரு. வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அதுல அடி வாங்கினா எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமாமா? ஆமாட்டி, என்னடி செய்ய? மறுமண நானும் தடுக்க தான் செஞ்சேன். ஆனா அவர் ஓடி வந்து சப்பு நல்லா அடிச்சு போட்டாரு. தயவு செய்து நல்லா இருப்பியம்மா, என்ன விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. நான் என் போக்குல என் வேலையை பார்த்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு போவாண்டா. பேசாதம்மா, நீ பேசாத. உனக்கு உன் மவனும் மருமகளும் தானே முக்கியம். நான் என்ன முக்கியமா? இதனட்டி பார்த்த மாப்பிளைய நீனே வரமாட்டேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? மாப்பிள்ளட்டுக்கார என்ன நினைப்பா? உன்னை எங்கன்னு கேப்பாவல, அப்புறம் என்னடி சொல்லுவேன்? சொல்லு, எதையாவது ஒண்ணு சொல்லு. இல்லனா என் மகா வீட்டுக்கு வந்திருந்தா அந்த நேரத்துல இங்க சண்டை ஆயிட்டு என் மருமையை அடிச்சு போட்டாரு. என் மருமகளும் ஒண்ணு காவாதவா, அவளும் அப்படிதான் நடத்துதா. இவள என்னெல்லாம பேசுதா. அதனாலதான் என் மவ கோவப்பட்டுட்டு அவ வீட்டை பார்த்து போயிட்டா அப்படின்னு சொல்லு. உலவாய மூடினாலும் ஊர் வாய மூட முடியுமா? 4 பேர் 4 விதமா பேசுவா. அவள ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் முடியுது. இந்த நேரத்துல நீ பிரச்சனை பண்ணிட்டு கிடைக்காட்டி இது உனக்கு நல்லா இருக்காட்டி சொல்லு. உடு கைய. ராம் டிபி என்ன சொன்னேன்னு இப்படி கோவப்படுத? இன்னும் நீ என்ன சொல்லணும்? நான் பிரச்சனை பண்ணதனா சொல்லு. நானா பிரச்சனை பண்ணனே? அப்போ உன் மருமவ சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவதான் அந்த மாப்பிளைய 4 வாட்டி என்ன 40 வாட்டி அவனை போய் விசாரிக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க, வாயை திறக்க மாட்டேங்க. நான் எதிர்த்து கேட்டதுக்கு என்ன அடி. நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட இல்ல, அதை சொல்லணும் முதல்ல. அப்படி சொல்லாதடி. நான் எங்கிட்டே அவ கூட சேர்ந்தேன். நீமா 10மா போன போட்டு கூப்பிட்டு பாரு, வந்துருன்னு. நான் வரவே மாட்டேன். இதுதான் முதலும் கடைசியும். ஏடி, அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்ப கூட வர மாட்டியா? அப்ப வருவேன், தூர நின்னுட்டு உன்னை மட்டும் பாத்துட்டு போயிருவேன். எவ வீட்டு கோழியம்மா, எத்தனை தடவை தான் வேறட்ட. திரும்ப அந்த ரோஜாப்பூ செடிக்கிட்டே வந்து கொத்திட்டு கிடக்கு. பொன்னம்மாக்கா, என்னக்கா எப்படி இருக்க? ஆளே காணல, வீட்டுலதான் இருப்பியோ? ஆமாக்கா, வீட்டுலதான் இருப்பேன் பாத்துக்கா. எங்க போவ எங்க பார, வீட்டுல வேலையே சரியா இருக்கும். அதான் மருமக செய்து எடுத்து தருவாள்ல கூட. நீ சுவார் மட்டும் தானே பொங்குவே. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அப்படி வந்துட்டு சொல்லிட்டு தெரியுதாளோ? எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டுட்டு பாப்பேன். அவ ஒரு வேலையும் செய்யறது இல்ல. வருவா, திம்பா, அவ போக்குல போவா. இந்த தட்டை கூட கழுவ மாட்டானா பாத்துக்கேக்கா. ஏக்கா, அப்படிலாம் இல்லையே, நான் கேள்விப்படலையே. அவ வந்து தூத்து வர, பாத்திரம் கழுவ, எல்லாம் துணியெல்லாம் காய போட வைக்க, எல்லாம் சுத்தமுத்து வேலையெல்லாம் பாப்பேன்னு சொன்னால ஆளு வெளிக்கு பொண்ணமாக்கா உட்கார்ந்துக்கிட்டேன். இல்லவாக்கா, ஏன் வெளியில உட்காருதே? அங்கன கொஞ்சம் காத்தாட குளிர்ந்தாப்புல இருக்க பத்தி அங்கன உட்காருதே. நான் நல்லக்கா வச்சு சமாளிச்சுட்டு கிடக்கேன். அவளை வேற ஒருத்தியா இருந்தா இதுக்கு முன்னாடி விரட்டி விட்டுருப்பா அம்மா கறி வீட்டுக்கு. ஏக்கா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுக்கா, அதெல்லாம் பாவம்ல. அப்படிலாம் செய்யாத. ஒரு சுவாறு பொங்க கறி வைக்க தெரியலன்னா அம்மா வீட்டுக்கா பத்தி விடுவாவோ? இது என்ன அநியாயமா இருக்கு நாட்டுல? நீ சுவாறு கறி வைக்கும் போது அவளை கூட பக்கத்துல விட்டுக்கிடணும். அதெல்லாம் அப்படி படிச்சு விடுவாள்லக்கா. அதுக்கப்புறம் அவளே செய்திருவா. எங்க பொண்ணமாக்கா, நான் வாவான்னு கூப்பிடுவேன், அவ வரவே மாட்டேங்கா. இல்லக்கா, நான் வேற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். நீ கறி வைக்கும் போது அவ வந்து பக்கத்துல நின்று பாத்துட்டு நின்னாலே ஒரு மாதிரி ஏசுவியான். நான் கறி வைக்கிறத பாத்துட்டு போய் படிச்சுக்கிடுவேன், அப்படி இப்படி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டுல மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாதுலாம் பேசுவியான். நம்ம கிட்ட நெடுமாரி மாமியார் எப்படி எல்லாம் போய் சொல்லுது. நெடுமாரி பக்கத்துல போனாலே இந்த மாமியாரி ஏசுவாளம்லாம் கறி வைக்கும் போது நெடுமாரி தானே சொல்லியிருக்கா என்கிட்ட. இது எப்படி எல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுது. அப்படிலாம் நான் செய்வேனா பொண்ணமாக்கா? நீனே சொல்லு. யாரோ உங்ககிட்ட வந்து தப்பா என்ன பத்தி பாட்டு கொடுத்துருக்காவோ. அது இருக்கட்டுக்கா, நீ என்ன விட ஒரு 5 வயசு மூத்திருக்க மாட்ட. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. எனக்கு இப்பதான் 47 முடிஞ்சு 48 ஆக போகுது. என்னக்கா இப்படி சொல்லுத? எனக்கு 60 வயசு ஆக போதா? என்னல இருந்து நீ 5 வயசு மூத்திருப்ப. சின்ன பிள்ளைல என்னோட 5ஆம் கிளாஸ் கூட படிச்ச ஞாபகம் இருக்கா உனக்கு? 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீ 10ஆம் கிளாஸ் படிச்ச. நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. அது கிடக்கட்டு, அதை போட்டு இப்ப கணக்கு பார்த்து என்னத்த செய்ய? இந்த என் மர்மா இருக்கல்ல, என் மர்மா அதான் அந்த நெடுமாறி, அவங்கள வந்தாளான்னு கேட்கறதுக்காண்டி இங்க வந்தேன். அவங்கள வரலையேக்கா, காலையில முன்னாடி போனா அப்ப லேசா பேசினேன். அதுக்கப்புறம் வர காணலையே. சரி கிளம்புறேன் கூடிய சீக்கிரத்துல. எம்மாடியோ, என் தம்பி மோவல, என் சின்ன மோவனுக்கு கெட்ட போற நீ விட்டு சொல்லிடப்படாதம்மா. உடனே போய் என் மருமகாரிட்ட வத்தி வச்சிருவா. என்னக்கா, என்னவோ சொல்ல வந்திய? அது ஒண்ணு இல்ல. சாப்பிட்டாச்சா? இல்லக்கா, இனிமேதான் சாப்பிட போறேன். வாயக்கா, 2 உருண்டை சாப்பிட்டு போலாம். நல்ல கொண்டைகள்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு தீயல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வேற சுட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்குமே ரெண்டுக்கும். இந்த காலத்துல யாரு அப்பளம் சுடுதாவோ? எல்லாரும் எண்ணெயில போட்டு மிதக்க தானே பொரிக்காவோ. எனக்கெல்லாம் எண்ணெயில பொரிச்சா பிடிக்காதுக்கா. அதனாலதான் அப்படியே இந்த கங்குல சுட்டு எடுத்துருவேன். சரி போயிட்டாரு என்ன? சரி பண்ணமாக்கா, போயிட்டாருன்னா என் மருமகாரிங்க வந்தான்னு வச்சுக்கேன், சொல்லி விடு என்ன. இந்த ரேஷன் கடைக்கு வேற போக வேண்டி இருக்கு. அதுக்காண்டிதான் அவளை கடந்து தேடிட்டு இருக்கேன். சரிக்கா, இங்க கண்டம்னா நான் சொல்லுதேன், போயிட்டு வா. நல்ல அளவோல இருக்க ரோஜாப்பூ நம்ம வீட்டுல வச்சா ஒண்ணு கூட தடுக்க மாட்டேங்க. பொல்லாத கிளவியம்மா, எப்பா மருமலை பத்தி குறை சொல்லுதுக்குனே வாரா. நம்ம கிட்ட இப்படி சொல்லுதான்னா அப்ப அடுத்த ஆள் கிட்ட என்னெல்லாம் சொல்லுவா? ஆனா நேரம் தானே, ரோஜாப்பூ நல்ல சிலு சிலுன்னு அளவோல பூத்திருக்கேன். எம்மா மக்கா, உன் தங்கச்சிக்காரிய பாருல, கோவப்பட்டுட்டு வயிறாக்கியத்தோட ஓடுதா. இனிமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாளாம்ல. சரி, அவ கோவப்பட்டுட்டு போனா நம்ம என்னமா செய்ய முடியும்? நீ கூப்பிட்டே வரல, அப்ப நான் கூப்பிட்டா வர போறோம். எம்மா, சுட சுட உள்ளி வடை இருக்கு இந்த பார்சல்ல. அதுக்கப்புறம் இந்த கூசால டீ இருக்கு. நல்ல நம்ம சுப்பியான கடையில போட்டு வாங்கிட்டு வந்தேன், ஸ்பெஷலா போட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்தா குடி. எனக்கு சுப்பையான கடையில உள்ள ஸ்பெஷல் டீயும் உள்ளி வடையுமா சூப்பரா இருக்குமே. இல்ல கோபகண்ணா, உன் தங்கச்சிக்கு உள்ளி வடைனா உசுரா தும்பா. உள்ளி வடை ஒண்ணுல காணாது, 9 வேணும்பா. லவக்குன்னு போட்டு முழுங்கிட்டு
அந்த டீயும் மடக்கு மடக்குன்னு குடிப்பா. பாவி மக்கா, அவளுக்கு கொடுத்து வைக்கலையே, போயிட்டே இருக்காளே, கூப்பிட்டா கூட வரமாட்டா போல இருக்க. ஐயோ, எங்க அம்மகாரி கூப்பிடுவான்னு நினைச்சு பார்த்தா அவளே சொல்லுதா கோவப்பட்டுட்டு போற, கூப்பிட்டா வரமாட்டான்னு. இப்ப எப்படி எங்க அம்மகாரி கூப்பிடுவா? கூப்பிட மாட்டா போல இருக்க. பம்பா வச்ச உள்ளிவடையும் டீயும். சரி, தங்கச்சி கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ இந்த உள்ளிவடையும் தின்னுட்டு டீயும் குடிச்சிட்டு தெம்பா அழுதுட்டு கடா. சரி, கொண்டா மக்கா, கொண்டா. இனியும் நம்ம மானத்தை ரோசத்தை பார்த்தோம்னா ஒண்ணு நடக்காது. உள்ளிவடையும் காலியாயிரும், டீயும் காலியாயிரும். எங்க அண்ணன்காரனாவது கூப்பிடுதானா, அவன் அதுக்கு மேலலாம் இருக்கான். கல்லூலி மங்கை பொண்டாட்டி பேச்ச கேக்கான்னு எங்க அம்மா சொன்னது சரிதான். பொண்டாட்டி பேச்சதான் கேக்கான். இது இப்ப பொண்டாட்டிக்கு மட்டும் கொண்டு கொடுப்பானே. நான் தலைமூத்து தங்கச்சி, சண்டை போட்டா என்ன, அடிப்படி போட்டா என்ன, இந்த உள்ளிவடையை திருட்டு இந்த டீயும் குடிச்சிட்டு ஊருக்கு போமா அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வருதா வராதா? கொண்டமக்கா, அந்த உள்ளிமடையை ஏன்டா டீயை கொண்டு வா, சூடும் கையெல்லாம். அம்மா வாங்கிட்டாலே எங்க அம்மா. இனி நம்ம போலன்னா கதை கந்தலாயிரும். எம்மா, உள்ளிவடைய ஒரேடி வாயில போட்டுறத நல்ல கொதிக்கி பாத்துக்கோ, பொத்துற போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவோம்ல, நான் பார்த்துதான் திம்பேன். கணச்சிட்டு கிடக்கே எங்க அம்மகாரி. உள்ளிவடைய கண்டவொன்ன காணாததை கண்ட மாதிரி கையில தூக்கிட்டு ஓடுதால. உள்ள போனா ஒரு மாதிரி எல்லாரும் நம்மள பாப்பாவல. டியே பத்மா, பார்த்தா பாத்துட்டு போறாவோ. யாரு வீடு? எங்க அம்மா வீடு. யாரு உள்ள போனா ஒரு மாதிரி பாப்பாவோ, பாத்துருவோம். பத்துமா சீக்கிரம் ஓடு, வட காலியாயிரப்படாது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் இசைவாணி. பிறந்த நாள் கொண்டாடும் இசைவாணிய வாழ்த்துறவங்க அவங்களுடைய கணவர் பழனிசாமி, மகன் புகழ், மகள் ரியா, ஹேமா மாலினி, சகோதரி லாவண்யா. இவங்களோட சேர்ந்து நாமும் நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட இருக்கும் இசைவாணியை வாழ்த்துவோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இசைவாணி. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.